இரண்டாம் உலக போர் இன்னும் முடிவுக்கு வரல. எதிரிகள் எப்ப வேணாலும் தாக்க வரலாம் அப்படின்னு நம்பி 30 வருஷமா காட்டுல ஒளிஞ்சிருந்த ஒருத்தரை பத்தி தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். 1939 இரண்டாம் உலக போர் தொடங்கிச்சு. அமெரிக்காவோட வசமா இருந்த பிலிப்பைன்ஸ் நாட்டை ஜப்பான் கேப்சர் பண்ணிச்சு. பிலிப்பைன்ஸ்ல மொத்தம் 7000க்கு மேற்பட்ட தீவுகள் இருக்கு. அதுல ஒரு தீவு தான் லுபாங். அங்க ஒரு 100-150 ஜப்பான் வீரர்கள் முகாமிட்டு இருந்தாங்க. ஹீரோ ஒன்னோடா அப்படிங்கிற 23 வயதுள்ள ஒரு ஜப்பான் வீரர் அந்த டீமுக்கு லீடரா இருந்தாரு. 1945 பிலிப்பைன்ஸ் நாட்டு வீரர்களும் அமெரிக்க வீரர்களும் சேர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டை கொஞ்சம் கொஞ்சமா கைப்பற்றினாங்க. அடுத்ததா லுபாங் தீவுக்கு வந்தாங்க. அங்க இருந்த ஜப்பான் வீரர்கள் இவங்களோட போரிட்டாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சு பல ஜப்பான் வீரர்கள் அமெரிக்க ராணுவம் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. சிலர் போர்ல இறந்துட்டாங்க. ஹீரோ ஒன்னடா ரொம்ப நேரம் போராடி பார்த்தாரு. மற்ற வீரர்கள் சரண்டர் ஆகிறப்ப நம்ம எதுவும் பண்ண முடியாது, இப்போதைக்கு பதுங்கி இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படின்னு ஹீரோ ஒன்னோட 3 வீரர்களோட சேர்ந்து அந்த தீவுல இருந்து காட்டு பகுதிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. செப்டம்பர் 1945 இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்துச்சு. ஆனா ஹீரோ ஒன்னடா அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருந்தாரு. கொரில்லா யுக்தி முறையை பயன்படுத்தி அமெரிக்க வீரர்களை தாக்கிட்டு காட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிட்டாரு. ஜப்பான் தன் நாட்டு ராணுவத்தை திரும்ப பெற அவங்க ராணுவத்தை எங்கெங்க அனுப்பி வச்சாங்களோ அங்கெல்லாம் விமானம் மூலமா துண்டு பிரசுரங்களை வீசினாங்க. அது லுபாங் தீவுல இருந்த ஹீரோவுக்கும் கையில கிடைச்சது. ஆனா ஹீரோ என்ன நினைச்சாரு தெரியுமா? இது அமெரிக்கா நம்மளை பிடிக்கிறதுக்கு போடுற பிளான் அப்படின்னு தன் கூட இருந்த மற்ற வீரர்கள் கிட்ட சொன்னாரு. அதனால இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தினார். தன் கிட்ட இருந்த ஆயுதங்களை பத்திரப்படுத்தினார். தன்னோட மேலதிகாரி டைரக்டா வந்து ஆர்டர் போடுற வரைக்கும் தன்னோட போராட்டம் ஓய போறதில்ல அப்படின்னு தீர்க்கமா முடிவெடுத்தார். அமெரிக்க ஆர்மி பிலிப்பைன்ஸ் ராணுவ வீரர்கள் அவ்வளவு ஏன் சிவிலியன்ஸ் அவர் கண்ணில் பட்டா கூட அவங்கள தாக்கி கொன்னுகிட்டு இருந்தாரு. இதனால அந்த பகுதிக்கு போறத மக்கள் தவிர்த்துட்டு வந்தாங்க. 4-5 வருஷத்துல ஹீரோவோட இருந்த ஒரு வீரர் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டாரு. இன்னொருத்தர் பசியால இறந்து போனாரு. இவங்களை தேடி லோக்கல் போலீஸ் வந்தப்ப இன்னொருத்தரை சுட்டு கொன்னுட்டாங்க. இப்ப ஹீரோ ஒன்னோட மட்டும் தனியா இருந்தாரு. இப்ப ஹீரோக்கு எனிமி அட்டாக் பண்றதை விட காட்டுக்குள்ள சர்வைவ் பண்றது பெரிய வேலையா இருந்துச்சு. அதனால மக்களும் அவரை பெருசா கண்டுக்கல. அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு நம்பினாங்க. ஆனா ஒரு 25 வருஷம் கழிச்சு அவரோட நடமாட்டம் தெரிய ஆரம்பிக்க விஷயம் பிலிப்பைன்ஸ் லோக்கல் அதிகாரிகள் கிட்ட போச்சு. இப்படியே படிப்படியா விஷயம் செவிவழி செய்தியா ஜப்பான் வர போயிடுச்சு. ஜப்பான் மீண்டும் துண்டு பிரசுரங்களை அந்த பகுதியில் வீசினாங்க. அவர் 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன முடிவெடுத்தாரோ அதே முடிவு தான். தன்னோட மேலதிகாரி வந்து ஆர்டர் போடுற வரைக்கும் பின்வாங்க போறதில்ல அப்படின்னு மீண்டும் முடிவெடுத்தாரு. இதெல்லாம் வேலைக்கு ஆகிறது இல்ல அப்படின்னு ஹீரோவோட முன்னாள் அதிகாரி மேஜர் யோஷிமி தனிகுச்சி ஜப்பான்ல இருந்து நேரா கிளம்பி பிலிப்பைன்ஸ் லுபாங் தீவுக்கே வந்துட்டாரு. ஹீரோவோட பார்த்து போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு விலக்கி பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கிட்ட சரணடைய சொன்னாரு. அவரும் மார்ச் 1974 பிலிப்பைன்ஸ் அரசு கிட்ட சரணடைச்சிட்டாரு. ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சு அவரை ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பி வச்சது பிலிப்பைன்ஸ். அங்க போனா ஜப்பான் நாடு அவரை கோலாகலமா வரவேற்றது. கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு ஜப்பான் நாட்டு மக்கள் அதிகமா வளர பிரேசில் நாட்டுக்கு போய் தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க யூடியூப்ல இருந்தா சப்ஸ்கிரைப் தட்டுங்க, இன்ஸ்டால இருந்தா ஃபாலோ தட்டுங்க. தேங்க்யூ.